Shall we start the class? இந்த படிக்க போற பாடம் வந்து கிரேட் 11 பாடம். சரி, கிரேட் 11ல கிரேட் 11 யாருடைய மைக் ஆன்? அம்மா மைக் ஆஃப் பண்ணி. ஓகே, கிரேட் 11ல செகண்ட் லெசன். ஓகே, இந்த பாடம் பொதுவாக ஒரு தியரி பாடம். ஓகே, தியரி பாடம். ஸோ நீங்க சரியா விளங்கி கேட்டுக்கொண்டிருக்கிறதா இந்த பாடத்துல மெயினான விஷயம். சரி, எல்லாருக்கும் விளங்கும்னு நினைக்கிறேன். சரி, நான் சிம்பிளா எவ்வளவு எல்லாருக்கும் விளங்குற போல எல்லாருக்கும் நான் விளங்குறதுக்கு விளம்படுத்துறது ட்ரை பண்றேன். ஓகே, எஸ். தகவல் முறைமை என்ற இந்த வேர்ட் சரி, சம்டைம் உங்களுக்கு சம்டைம் புதுசைக்கும் சிலாக்களுக்கு வந்து ஏற்கனவே கேட்டதா இருக்கு. சரி, இந்த தகவல் முறைமை என்றால் தகவலுக்கு சொல்ற வந்து இன்ஃபர்மேஷன் சொல்றோம். சரியா, முறைமைன்ற வேர்ட்ஸ் வந்து நாங்க நிறைய இங்கிலீஷ்ல நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம். சிஸ்டம். சரியா, தகவல் முறைமைண்டா இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். சரி, ஃபர்ஸ்ட் நாம பார்ப்போம் இதுல முறைமைண்டா என்னன்னு. சரியா, முறைமை என்றால் என்ன மக்கள் ஜாயின்ட் ஆகி கொண்டிருக்கிறாங்க. சரி, முறைமைன்னு நான் சும்மா டே டு டே லைஃப் எக்ஸாம்பிள் சொன்னேன்டா சிஸ்டம். சரியா, சிஸ்டத்துக்கு உதாரணமா வந்து ஒரு வாஷிங் மெஷின் எடுங்க. சரி, அது ஒரு சிஸ்டம். சரி, இந்த வாஷிங் மெஷின் சிஸ்டத்துல என்ன செய்யப்படுது? உடுப்பு கழுவுறதுக்காக அது யூஸ் பண்ணப்படுது. அப்படித்தானே? சோ அந்த சிஸ்டத்த நோக்கம் வந்து உடுப்பை வந்து கிளீன் பண்றது. சோ யாதாயினும் பொது நோக்கத்தை அடைவதற்காக இடைத்தொடர்புகளை கொண்ட கூறுகளின் தொடர்பே வந்து முறைமை எனப்படும், சிஸ்டம் எனப்படும். அவங்களோட இதுல வரை விளக்கமா தந்தீங்க. சோ ஒரு நோக்கத்தை அடைவதற்காக எங்களால ஒரு பொது நோக்கத்தோட அடைவதற்காக பயன்படுத்தப்படுற ஒரு பொறி என்று சொல்லலாம். சரியா, சோ இதுல உங்களுக்கு ஒரு சிஸ்டம் ஒன்றுக்கு மெயினா 3 கூறுகள். சரி, ஒன்று இன்புட், அடுத்த வந்து ப்ராசஸ், அடுத்த வந்து அவுட்புட். இந்த அடிப்படையான இந்த 3 கூறுகளும் இருந்தா தான் அது ஒரு முறைமை. சரி, அது ஒரு முறைமை. அதுக்குத்தான் நாங்க முறைமை என்று சொல்றேன். சரி, நீங்க வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க. சரி, உங்களுக்கு நான் லீவ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகலாம் மீகும். ஓகே, வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து புதியதாக்கள் வந்திருக்கிறாங்க. ஓகே, சரி. சோ சிஸ்டம்னா நாங்க என்னன்னு வந்து இதுல தெரிஞ்சுக்கொள்ளணும். சரி, சிஸ்டம்னா நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பொது நோக்கத்தை அடைவதற்காக பயன்படுத்தப்படுற ஒரு சாதனம் ஆகிக்கலாம், இல்லாட்ட ஒரு செயல்முறை ஆகிக்கலாம். Shall we start the class? Hello. சொல்லுங்க, மனுஷன். நான் செக் பண்ணி பார்த்தேன், எல்லாரும் கேக்குது. நீங்க மறுவ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, ஆஃப் பண்ணிட்டு. கேக்குது? ஓகே, சரி. So இந்த படிக்க போற பாடம் வந்து கிரேட் 11 பாடம். சரி, கிரேட் 11ல கிரேட் 11 யாருடைய மைக் ஆன்? அம்மா மைக் ஆஃப் பண்ணி.
ஓகே, கிரேட் 11ல செகண்ட் லெசன். ஓகே, இந்த பாடம் பொதுவாக ஒரு தியரி பாடம். ஓகே, தியரி பாடம். ஸோ நீங்க சரியா விளங்கி கேட்டுக்கொண்டிருக்கிறதா இந்த பாடத்துல மெயினான விஷயம். சரி, எல்லாருக்கும் விளங்கும்னு நினைக்கிறேன். சரி, நான் சிம்பிளா எவ்வளவு எல்லாருக்கும் விளங்குற போல எல்லாருக்கும் நான் விளங்குறதுக்கு விளம்படுத்துறது ட்ரை பண்றேன். ஓகே, எஸ். தகவல் முறைமை என்ற இந்த வேர்ட் சரி சம்டைம் உங்களுக்கு சம்டைம் புதுசைக்கும் சிலாக்களுக்கு வந்து ஏற்கனவே கேட்டதா இருக்கு. சரி, இந்த தகவல் முறைமை என்றால் தகவலுக்கு சொல்ற வந்து இன்ஃபர்மேஷன் சொல்றோம். சரியா, முறைமைன்ற வேர்ட்ஸ் வந்து நாங்க நிறைய இங்கிலீஷ்ல நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம். சிஸ்டம். சரியா, தகவல் முறைமைண்டா இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். சரி, ஃபர்ஸ்ட் நாம பார்ப்போம் இதுல முறைமைண்டா என்னன்னு. சரியா, முறைமை என்றால் என்ன மக்கள் ஜாயிண்ட் ஆகி கொண்டிருக்கிறாங்க. சரி, முறைமைன்னு நான் சும்மா டே டு டே லைஃப் எக்ஸாம்பிள் சொன்னேன்டா சிஸ்டம். சரியா, சிஸ்டத்துக்கு உதாரணமா வந்து ஒரு வாஷிங் மெஷின் எடுங்க. சரி, அது ஒரு சிஸ்டம். சரி, இந்த வாஷிங் மெஷின் சிஸ்டத்துல என்ன செய்யப்படுது? உடுப்பு கழுவுறதுக்காக அது யூஸ் பண்ணப்படுது. அப்படித்தானே? சோ அந்த சிஸ்டத்த நோக்கம் வந்து உடுப்பை வந்து கிளீன் பண்றது. சோ யாதாயினும் பொது நோக்கத்தை அடைவதற்காக இடைத்தொடர்புகளை கொண்ட கூறுகளின் தொடர்பே வந்து முறைமை எனப்படும், சிஸ்டம் எனப்படும். அவங்களோட இதுல வரை விளக்கமா தந்தீங்க. சோ ஒரு நோக்கத்தை அடைவதற்காக எங்களால ஒரு பொது நோக்கத்தோட அடைவதற்காக பயன்படுத்தப்படுற ஒரு பொறி என்று சொல்லலாம். சரியா, சோ இதுல உங்களுக்கு ஒரு சிஸ்டம் ஒன்றுக்கு மெயினா 3 கூறுகள். சரி, ஒன்று இன்புட், அடுத்த வந்து ப்ராசஸ், அடுத்த வந்து அவுட்புட். இந்த அடிப்படையான இந்த 3 கூறுகளும் இருந்தா தான் அது ஒரு முறைமை. சரி, அது ஒரு முறைமை. அதுக்குத்தான் நாங்க முறைமைன்னு சொல்றேன். சரி, வீடியோஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க சொன்னேன். வீடியோஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சரி, நான் இவர்ல வந்து அவங்கள வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஆஃப் பண்ணலாம். லீவ் பண்ணிட்டேன்னா அவங்களுக்கு மறுபடியும் ஜாயிண்ட் ஆகலாம் வைக்குமே. ஸோ நீங்க வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க. சரி, அவங்களுக்கு நான் லீவ் பண்ணிட்டேன்னா அவங்களுக்கு ஜாயிண்ட் ஆகலாம் வைக்கும். ஓகே, வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து புதியதாக்கள் வந்துக்கிறாங்க. சரி, வீடியோஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. சோ சிஸ்டம்னா நாங்க என்னன்னு வந்து இதுல தெரிஞ்சுக்கொள்ளணும். சரி, சிஸ்டம்னா நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பொது நோக்கத்தை அடைவதற்காக பயன்படுத்தப்படுற ஒரு சாதனம் ஆகிக்கலாம், இல்லாட்ட ஒரு செயல்முறை ஆகிக்கலாம். சரி, சிஸ்டம். இந்த சிஸ்டத்துக்கு மெயினா 3 விஷயங்கள் ஈக்கணும்னு நான் சொன்னேன். சரி, இந்த 3 விஷயத்துல வந்து மெயினா ஜாயிண்ட் ஆகி கொண்டிருக்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேபி அவங்களுக்கு. சரி, இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். இதை பத்தி நான் 10ஆம் ஆண்டுல படிச்சுக்கிறேன் எல்லாரும். சரி, நீங்க 10ஆம் ஆண்டு படிச்சுட்டு தான் கிரேட் 11க்கு வந்தீங்க. சோ நீங்க இதை பத்தி படிச்சுக்கிறீங்க ஏற்கனவே. இன்புட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், ப்ராசஸ்னா என்னன்னு தெரியும், உங்களுக்கு அவுட்புட்னா என்னன்னு தெரியும். சரியா, இப்ப இதே போல நான் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்தேன்டா. சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்தேன்டா. ஸ்கூல் இல்ல ஒரு சிஸ்டம் நாங்க எடுத்தேன்டா. அதுல அந்த சிஸ்டத்துலயும் அந்த ஸ்கூல் சிஸ்டத்துலயும் வந்து இன்புட் ஈகுது, ப்ராசஸ் ஈகுது, அவுட்புட் ஈகுது. சரி, இந்த இன்புட், ப்ராசஸ், அவுட்புட் வந்து ஸ்கூல் சிஸ்டத்துல
மைக்க மீட் பண்ணிக்கோங்க. ஹப்சா மைக்க மீட் பண்ணிக்கோங்க. ஹப்சா மைக்க மீட் பண்ணிக்கோங்க. ஓகே சரியா? அப்ப இந்த ஸ்கூல்ன்ற ஒரு சிஸ்டத்தை எடுத்தா அதுலயும் வந்து இன்புட் ஈகுது, ப்ரொசஸ் ஈகுது, அவுட்புட் ஈகுது. சரியா? இந்த ஸ்கூல்ன்ற சிஸ்டத்தை வந்து இன்புட் வந்துதான் என்ன இன்புட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்புட் பண்ண படுறாங்க. சரியா? ஸ்கூலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிட் பண்ணப்படுறாங்க. தட் மீன் அட்மிஷன் கொடுக்கப்படுது. சரி, அந்த அட்மிஷன் கொடுத்து கிரேட் 1ல இருந்து 13 வரகாட்டியும் அவங்க வந்து ப்ரொசஸ் பண்ணப்படுறாங்க. சரி, அவங்களுக்கு படிச்சு கொடுக்கப்படுது, அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்ய கொடுக்கப்படுது, ஸ்போர்ட்ஸ பழகுறாங்க, நல்ல பழக்க வழக்கங்களை பழக்குறாங்க. எல்லாத்தையும் பழக்கி அவுட்புட்டா ரிசல்ட்ஸ் மட்டும் இல்ல நல்ல சிட்டிசன்ஸை உருவாக்குறது தான் அந்த ஸ்கூல்ன்ற அந்த சிஸ்டத்தை மெயின் நோக்கம். சரி, சோ அந்த அவுட்புட் வந்து என்ன வருதுண்டா? ஒரு ஸ்கூல் ஒன்னோட அவுட்புட் என்ன? அந்த ஸ்கூல் ஒன்னோட அவுட்புட் வந்து நல்ல சிட்டிசன்ஸ். சரி, சோ வந்து மீட் பண்ணிக்கோங்க சுஹைப். நான் லீவ் பண்ணிட்டேன்டா, லிஸ்ட்ல இருந்து நான் லீவ் பண்ணிட்டேன்னா அவங்களுக்கு மறுபடியும் ஜாயின் ஆகல. ஸோ நான் நினைக்கிறேன் பை மிஸ்டேக் உண்டு. சரி, நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் இந்த செஷன்ல வந்து கலந்து கொள்றாங்க. ஸோ நீங்க இது மிஸ்டேக்கை வந்து இனிப்புற விடவான. சரி, அடுத்த முறை வந்து மைக்கை நீங்க ஆஃப் பண்ணிட்டே இருங்க. சரியா? நிறைய பேருக்கு இந்த ஆப் வந்து புதுசு செய்யும். சரி, ஸோ நீங்க சத்தம் வந்துட்டா படிக்கிற மற்றவங்களே டிஸ்டர்ப் ஆகும். ஸோ நீங்க கோஆபரேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ நான் சொல்லிக் கொண்டிருந்த என்ன விஷயம்டா, ஸ்கூல்ன்ற சிஸ்டத்தை அவுட்புட் என்னன்னு சொல்லி கொண்டு இருந்தேன். சரி, அந்த ஸ்கூல்ன்ற அந்த சிஸ்டத்தை அவுட்புட் வந்து நல்ல பிரஜைகள், நாட்டுக்கு பிரஜைகள். சோ இந்த சிஸ்டத்துல, இந்த ஸ்கூல்ன்ற சிஸ்டத்துல எப்படி இன்புட் ஈகுது, எப்படி ப்ரொசஸ் ஈகுது, எப்படி அவுட்புட் ஈகுதுன்னு வந்து உங்களுக்கு விளங்கிக்கும். சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன சும்மா ஜஸ்ட் டே டு டே எக்ஸாம்பிள் உதாரணமா வாஷிங் மெஷின் சொன்னேன். சரியா? இந்த சிஸ்டத்துலயும் இந்த வாஷிங் மெஷின் இந்த சிஸ்டத்துலயும் இன்புட் என்ன? உடுப்ப வந்து போடுவோம். சரியா? சோ ப்ரொசஸ் என்ன? அது வந்து ஃபுல்லா கழுவப்படுது, அது ப்ரொசஸ். அவுட்புட் என்ன? நல்ல கிளீனான உடுப்பு. சோ ஒரு சிஸ்டம் இருக்கிற நேரம் இந்த 3 விஷயங்களையும் வந்து நாங்க கட்டாயமா கன்சிடரேட் பண்ணுவோம். ஓகே, சோ அதே போல தகவல் முறைமையிலையும் மைக்க ஆஃப் பண்ணிக்கோங்க ரிஜ்லா. ஓகே, சரியா? தகவல் முறைமையிலையும் இன்புட் ஈகுது, ப்ரொசஸ் ஈகுது, அவுட்புட் ஈகுது. சரியா? தரவுகளை தகவல்களாக மாற்றும் முறைமையே இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எனப்படும். சரியா? தரவை வந்து தகவலா மாத்துறது, ப்ரொசஸ் பண்ணப்பட்டு டேட்டாவை ப்ரொசஸ் பண்ணப்பட்டு இன்ஃபர்மேஷன்ஸா மாத்துறதுதான் தகவல் முறைமை, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எனப்படும். இதை பத்தி நாங்க ஏற்கனவே படிச்சுக்கிறோம். அதை டீட்டெயிலா படிக்கிறத இந்த கிளாஸ், இந்த பாடத்தை மெயினான நோக்கம். ஓகே, சோ இந்த தகவல் முறைமை என்பது டேட்டாஸ வந்து ப்ரொசஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸா மாத்துறது தான் இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், தகவல் முறைமையிட மெயினான விஷயம். ஓகே, நாங்க தகவல் முறைமை என்ன என்று வந்து மேலும் நாங்க பார்ப்போம். தகவல் முறைமைகள் பிரதானமாக 2 வகைப்படும். சரியா? இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், தகவல் முறைமை, இது வந்து மெயினா 2 வகைப்படும். நாங்க 2 வகையா வந்து பாகுபடுத்துவோம். சரியா? அதுல முதல் முறை என்னண்டா மேனுவல் சிஸ்டம். சரி, அடுத்தது 2வது முறை என்னண்டா
எலக்ட்ரானிக் சிஸ்டம்னு சொல்லலாம், இல்லாட்டி கம்ப்யூட்டர் பேஸ் சிஸ்டம்னு எங்களுக்கு சொல்லலாம். சரியா? மேனுவல்டா மனிதன் வந்து பொதுவாவே யூஸ் பண்ற சிஸ்டம். உதாரணம் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸ்கூல்ஸ்ல ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்ல ஸ்ரீலங்கால இருக்கிற பொதுவான கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல ஒரு அட்மிஷன் வந்து கொடுக்கணும். தட் மீன் ஒரு புள்ள வந்து 1ஆம் ஆண்டுக்கு சேர போறதா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன செய்யணும், அந்த புள்ள இல்லாட்டி அந்த புள்ளோட பேரண்ட்ஸ் என்ன செய்யணும், ஒரு ஃபார்ம் ஒன்று எடுக்கணும். சரி, அதை வந்து போட்டோ காப்பி பண்ணணும், இல்லாட்டி பிரிண்ட் பண்ணணும், இல்லாட்டி அவங்கள்ட்ட இருந்து எடுக்கணும். அந்த ஃபார்ம் எடுத்து வந்து கையால வந்து ஃபில் பண்ணணும். சரி, அந்த ஃபில் பண்ண பிறகு சரி அந்த கையால ஃபில் பண்ண பிறகு அந்த ஃபார்மை கொண்டது மறுவா ஆபீஸ்ல கொடுக்கிறது. இதுதான் ப்ரோசஸ். சரியா? இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அது பிறகு ப்ரோசஸ்ல என்ன நடக்கும், ஜாயின்ட் ஆறாங்க. நான் சொன்னேன் சரியா, இது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றதுனால ஓகே, நிறைய பேர் ஃபர்ஸ்ட் கிளாஸ். சரி, நீங்க டைமுக்கு ஜாயின்ட் ஆகுங்க. சரியா? நிறைய பேர் இப்பயும் கால் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, கிளாஸ் செய்யற நேரம் இதெல்லாம் வந்தா கஷ்டம். சரியா? சோ கோஆபரேட் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல இருந்து டைமுக்கு வந்து நீங்க ஜாயின்ட் ஆகுங்க. சரியா? இல்லாட்டி அவர்ல வீடியோ ஆன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க சில ஆக்கள். இல்லை, இப்பெல்லாம் ஓகே, தேங்க்யூ. ஜாயின்ட் ஆகிறாங்க ஆக்கள். ஓகே, ஸோ அது இல்லாம கோஆபரேட் பண்ண பாருங்க. சரி, நான் சொல்லிக் கொண்டு இருந்த விஷயம் என்னன்னா, மேனுவல் சிஸ்டத்துக்கு என்ன உதாரணம் சொல்லுங்க. ஸோ எங்களுடைய ஸ்கூல்ஸ்ல பொதுவா நாங்க எங்களுக்கு வந்து ஒரு பிள்ளையோட ஸ்கூலுக்கு சேர்க்கணும்டா, பிள்ளைக்கு ஸ்கூல் சேர்க்கணும்டா நாங்க ஃபார்ம் ஒன்று நினைச்சு வந்து ஆபீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். அந்த ஹேண்ட் ஓவர் பண்ண ஃபார்ம்ஸ் எல்லாம் சரி அந்த ஸ்கூல்ல ஒரு ஃபைல் ஒன்ல போட்டு வைப்பாங்க. சரியா? அத ஒவ்வொரு இயருக்கும் அதே போல ஃபைல்ஸை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. சரியா? லீவிங் சர்டிபிகேட்ஸ் நாங்க எடுக்க போற நேரம் நிறைய ஒரு ரூம் ஒன்ல நிறைய ஃபைல்ஸ் செய்யும். அந்த ஃபைல்ஸ்ல இருந்து ஒரு தாளை வந்து பெரட்டி தேடி உங்கள்கிட்ட வந்து தருவான். சரியா? சோ அதுல வந்து உங்களோட ஃபைல்ல உள்ள லீவிங் ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க அட்மிஷன் தந்த அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் உங்களோட டேட்டாஸ் எல்லாம் அதுல ஈக்கும். சரியா? சோ அது வந்து ஃபைல்ல சிஸ்டம் தூஸ் எல்லாம் படிஞ்சு பெரிய ஒரு ஸ்டோர் ஒன்ல ஸ்டோர் பண்ணிக்கும் ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லயும். சரியா? சோ இது ஒரு தகவலை சேமிச்சு வைக்கிற ஒரு முறை. பட் திஸ் இஸ் அ மேனுவல் சிஸ்டம். சரியா? இந்த தகவல் முறைமை வந்து கைமுறை தகவல் முறைமைன்னு சொல்றது. சரி, எல்லாம் கையால தான் செய்யுது. சரியா? இதே போல வளர்ந்து வர கண்ட்ரீஸ்ல இப்ப வந்து ஸ்ரீலங்கா போல கண்ட்ரீஸ்ல என்னண்டா, இந்த தகவல் இந்த மேனுவல் சிஸ்டத்துல இருந்து கையால செஞ்சு இருந்ததுல இருந்து நாங்க வந்து கம்ப்யூட்டர் பேஸ் சிஸ்டத்துக்கு வந்து நாங்க மாறிக்கொண்டு. சரியா? சோ நாங்க எப்படி முந்தி ஃபைல் எல்லாம் தூக்கி கொண்டு போனோமோ இப்ப வந்து ஒரு அதே விஷயத்த வந்து எங்களுக்கு ஒரு லேப்டாப்ல வந்து எங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் செய்ய இயலும். சரி, சோ இந்த ரெண்டு வித்தியாசத்துல என்ன வித்தியாசம்டா, ஒன்று வந்து கையால செய்யறது, இன்னொன்று வந்து கையால நாங்க வந்து கொண்டத்து வச்சு எழுதி செய்யறது, இன்னொன்று வந்து அடுத்த பார்ட் வந்து அடுத்த வகை வந்து நாங்க கம்ப்யூட்டர் உதவியால செய்யறது. சரியா? உதாரணமா ஒரு ஃபார்ம் ஒன்று நாங்க கையால எழுதி ஃபில் பண்றதுக்கு நாங்க சொல்றது வந்து மேனுவல் சொல்றோம். அதே போல ஒரு ஃபார்ம் ஒன்றை நாங்க டைப் பண்ணி கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல ஃபில் பண்றதுக்கு அதுக்கு செல்லுவோம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் செல்லுவோம். சரியா? சோ மேனுவலுக்கும் கம்ப்யூட்டர் பேஸுக்கும் இல்லான வித்தியாசம் தான் நாங்க அடுத்தது பார்ப்போம். ஓகே, சோ அதே போல இன்னொரு உதாரணம் சொன்னால், நாங்க பொதுவா ஸ்கூல்ஸ்ல லைப்ரரிஸ், சரியா? எல்லா ஸ்கூல்ல லைப்ரரிஸ். சரி, இப்ப பொதுவா எல்லாம்
பெருசா ஆக்கள் வந்து லைப்ரரிஸை யூஸ் பண்றதில்ல ஸ்டூடெண்ட்ஸ். சரி, இந்த லைப்ரரிஸ்லயும் பொதுவா லைப்ரரி கார்டு சிஸ்டம் தான் நிற்கும். சரி, ஒரு புக் கொண்டு எடுத்தா அந்த டேட்டையும் அந்த புக்ட பேரையும் வந்து நாங்க எழுதுவோம். சரி, சோ இந்த சிஸ்டத்துக்கு சொல்றது வந்து மேனுவல் சிஸ்டம்னு சொல்லுவோம். சரி, அதல்லாம ஒரு லைப்ரரி ஒன்று இருக்கிறேன்டா, இப்ப புதுசா மாடர்ன் லைப்ரரிஸ்ல வந்து எல்லா புக்ஸ்லயும் வந்து பார்கோட் வச்சிருக்கோம். இது போல பார்கோட். சரியா, இந்த பார்கோட வந்து அவங்க என்ன செய்வாங்கடா, நாங்க இன்றைக்கு ஒரு புக் எடுத்தேன்டா, அந்த பார்கோட எடுத்து அந்த பார்கோட்ல வந்து பிடிச்சேன்டா, அந்த பார்கோடுக்கு வந்து அந்த பார்கோட் ஸ்கேனரை வந்து பிடிச்சேன்டா, எல்லா விஷயமும் வந்து மெஷின்ல வந்து சர்வ் ஆகும். சரியா, யாரு எந்த புக்க எத்தனை மணிக்கு எடுத்தது எல்லாம் சர்வ் ஆகும். சரி, சோ அதேதான் மேனுவல் சிஸ்டத்துக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் சிஸ்டத்துக்கும் இடையிலான வித்தியாசம். சரி, ஓகே. சோ அது எக்ஸாம்பிள் ஃபார் ஒரு லைப்ரரிக்கு ஆன எக்ஸாம்பிள். சரியா, சோ நான் சொல்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். சோ நான் ஃபர்ஸ்ட் பார்த்த விஷயம் வந்து சிஸ்டம்ட என்னன்னு பார்த்தோம். சரி, அதுக்கு பிறகு வந்து சிஸ்டத்தை மெயினான 3 விஷயங்களை பார்த்தோம். சரி, அதுக்கு பிறகு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ட என்னன்னு பார்த்தோம், தகவல் முறைமை என்னன்னு பார்த்தோம். சோ தகவல் முறைமைக்கு நாங்க 2 எக்ஸாம்பிள் நான் மெயினா சொன்னேன். ஒன்று வந்து ஸ்கூல் அட்மிஷன், அடுத்தது வந்து ஸ்கூல் லைப்ரரி. இந்த 2 எக்ஸாம்பிள் வந்து நான் சொன்னேன். ஓகே, சோ நான் இந்த செஷன் முடிஞ்சு லாஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு நான் ஒரு ட்வீட் ஒன்று ஷேர் பண்றேன். சரி, அந்த ட்வீட்ல வந்து உங்களுக்கு சிம்பிளா இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்கும். சரி, சோ நான் அந்த ட்வீட்டை கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கொள்றேன். வெயிட் அ மினிட். ஸோ ட்வீட் ஃபார் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். உங்களுக்கு என்ன சரி கொஸ்டின்ஸ் அப்படி என்ன சரி தோண்டினா சரி, உங்களுக்கு சேம் டைம் உங்களுக்கு அப்படியே மினிமைஸ் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பு போயிடும். இந்த வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்பிடும் என்ன சரி கொஸ்டின்ஸ், இல்லாட்டி விளங்காத என்ன சரி விஷயங்கள், இல்லாட்டி இந்த விஷயத்த வந்து ரிப்பீட் பண்ணணும்னு நீங்க நினைச்சேன்டா உங்களுக்கு அனுப்பலாம். ஸோ இந்த ட்வீட்ஸை வந்து உங்களுக்கு இன்டர்நெட்லயும் எடுத்துக்கொள்ளும். சரி, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ரஸா மல்ஹர்தீன் சம்டைம்ஸ் வரும். இல்லாட்டி ஸ்லைட் ஷேருக்கு போனாலும் வரும், இமேஜ் சர்ச் போனாலும் வரும். ஓகே, சோ இந்த பாடத்தை பொறுத்த வரையில வந்து இந்த பாடம் வந்து ஃபுல்லா நோட்ஸ் பாடம் தான். ஆனா விளங்கி கொண்ட இன்ட்ரெஸ்டான பாடம், மிச்சம் கஷ்டமான பாடம் உண்டு இல்லை. சரியா, சோ இதுதான் நான் சொன்ன விஷயங்கள். இதெல்லாம் சமரைஸ் பண்ணப்பட்டிருக்குது. அடுத்தது வந்து நாங்க பார்க்க போறது வந்து மேனுவல் சிஸ்டமும் கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கும் இடையிலான வேறுபாடு. சரியா, இல்லாட்டி இடையிலான வித்தியாசங்கள் சொல்ல மேலும். சரியா, இப்ப மேனுவல் சிஸ்டத்துல வந்து நாங்க மேனுவல் சிஸ்டத்தை நாங்க பார்த்தேன்டா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நாங்க எடுக்கிற நேரம் இல்லாட்டி எழுதுற நேரம் வந்து பிழைகள் வந்து ஏற்படுறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய. சரி, ஆனா கம்ப்யூட்டர் பேஸ்ட் சிஸ்டத்துல நாங்க செய்யற நேரம் வந்து எங்களுக்கு சான்சஸ் பிழைகள் ஏற்படுறது வந்து சான்சஸ் வந்து ஆக குறைவு. சரியா, ஏனென்றால் இப்ப உதாரணமா நாங்க டேட் ஆஃப் பர்த் ஒன்று போட்டிக்கும். சரியா, எல்லா ஃபார்ம்ஸ் வந்து டேட் ஆஃப் பர்த் போட்டுது. சரியா, பிறந்த திகதி. சரி, இந்த பிறந்த திகதியை எழுதுற நேரம் பலர் வந்து
ஒவ்வொரு போல எழுதுவாங்க. சரியா? சில ஆட்கள் இயரை ஃபர்ஸ்ட் போடுவாங்க, சில ஆட்கள் மாசத்தை ஃபர்ஸ்ட் போடுவாங்க, சில ஆட்கள் டேட்டா ஃபர்ஸ்ட் போட்டு எழுதுவாங்க. சரி, சோ அப்படி வேண்டிய போல எழுதுறது மேனுவல் சிஸ்டத்துல. ஆனா கம்ப்யூட்டர் பேஸ் சிஸ்டத்துல அவங்கள ஃபர்ஸ்ட் தந்திக்கும் ஒரு பாக்ஸ் ஒன்று தந்து இவர்ல டேட், இவர்ல மந்த், இவர்ல வந்து இயர் வந்து இயருக்கு வந்து 4 லெட்டர்ஸ் தான் டைப் பண்ண முடியுமான கன்ஃபிகரேஷன்ஸ் வந்து கொடுத்தீங்க. சரியா? சோ எங்களுக்கு வந்து எழுதுற டைப் பண்ற நேரமும் வந்து அந்த 4க்கு மேற்பட்ட வந்து எங்களுக்கு போகையில. சரி, சோ எங்களுக்கு வந்து அதை கன்ஃபிகர் பண்றதுல பிழையாகிறதுக்கு வந்து ஆக சான்சஸ் குறவு வந்து கம்ப்யூட்டர் பேஸ் சிஸ்டத்துல. சரியா? உதாரணமா இப்ப ஃபார்ம் ஒன்றுண்டா, உதாரணமா எங்களுக்கு பார்க்கலாம் ஒரு ஃபேஸ்புக்கு நாங்க அட் ஆகிற நேரம், சரியா, இல்லாட்டி கிரியேட் அக்கவுண்ட் பண்ற நேரம், சரி, ஒரு ஃபார்ம் ஒன்று வரும் ஃபர்ஸ்ட்டுக்கு, சாம்பிள் ஃபார்ம் ஒன்று கம்ப்யூட்டர்ல இன்டர்நெட்ல அதை ஃபில் பண்ணணும் நாங்க. சரி, இல்லாட்டி ஒரு இமெயில் ஒன்று திறக்கிற நேரம் எங்களோட நேம் என்ன, எங்களோட அட்ரஸ் என்ன, சரி, எங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, சரி, இதெல்லாம் வந்து வரும். ஸோ இந்த நேரத்துக்கு வந்து நாங்க எங்களுக்கு சரியா வந்து டைப் பண்றதுக்கான சான்சஸ் வந்து கூட, பிழையாறதுக்கான சான்சஸ் குறையும். சரி, நெக்ஸ்ட் வந்து தகவல் கைமுறை மேனுவல் சிஸ்டத்துல வந்து அதிக காலம் தேவைப்படும். சரி, ப்ரொசஸ் பண்றதுக்கு நிறைய காலம் தேவைப்படும். உதாரணமா உங்களோட ஸ்கூல்ல 3000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறேன்டா, ஒருத்தர் வந்து லீவிங் சர்டிபிகேட்ட கேட்டேன்டா, அந்த ரூமுக்கு போயிட்டு பெரிய இடத்துல சரி அந்த ஃபைல தேடி கொண்டு வாரத்துக்கு மிச்சம் டைம் போகும். சரி, அந்த பியூன் ஒருத்தர்ட்ட சொல்லி அவர் போயிட்டு அந்த ரூமை திறந்து அந்த ரெக் எல்லாம் பார்த்து, அந்த ரெக்ல அந்த இயரை பார்த்து, அந்த இயர்ல அந்த பேட்ச்ல எந்த கிளாஸ்ல யாருன்றதெல்லாம் பார்க்கணும். ஆனா கம்ப்யூட்டர் பேஸ்ட்ல இருந்தேன்டா எங்களுக்கு அவ்வளோ டைம் வந்து போறதே இல்லை. சரியா? குயிக்கா வந்து எங்களுக்கு அந்த விஷயத்த செஞ்சு கொள்ளும். சரி, ஒரே நேம் இல்லாட்டி இண்டெக்ஸ் நம்பரை மட்டும் டைப் பண்ணா எங்களுக்கு வாரத்துக்கு டேட்டா பேஸ் எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. சரி, கிரேட் 10ல எக்ஸஸ் படிச்சிருப்பீங்க. சரி, அப்ப அந்த டேட்டா பேஸ் சிஸ்டம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. சரியா? சோ இந்த பாடத்தை வந்து இந்த பாடம் வந்து 2-3 பாடங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகுது. சரியா? சோ நீங்க டேட்டா பேஸ் வந்து ஆக எக்ஸஸ் வந்து ஆக ஈஸியான பாடம், ஆக முக்கியமான பாடம் எக்ஸஸ். சரியா? மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ் டேட்டா பேஸ். சரி, நீங்க கிரேட் 10ல லாஸ்ட் படிச்சீங்க. சரி, சோ ஆக முக்கியமான பாடம். ஏன்னா 10 மார்க்ஸ் உங்களுக்கு வந்து ஃபைனல் எக்ஸாம்ல எடுக்கலும். சரியா? நீங்க வார டிசம்பர்ல இன்ஷா அல்லாஹ் எக்ஸாம் எழுத போறாங்க. சரி, இது கிரேட் 11 கிளாஸ்ன்றபடியா சம்டைம் கிரேட் 10 ஆகலும் இணைஞ்சி வாங்களோ தெரியா, இணைஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வந்து அந்த எக்ஸஸ்ன்ற பாடத்தை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. கிரேட் ஏண்டா அது வந்து 10 மார்க்ஸ் விட அப்பா எடுக்கலும். அந்த இதுல ஃபைனல் எக்ஸாம்ல 10 மார்க்ஸை விட உங்களுக்கு கூட மார்க்ஸ்கள் வந்து அதுல ஸ்கோர் பண்ணலும். ஆக ஈஸியான பாடம். சரி, ஓகே. நெக்ஸ்ட், தரவுகளை சேமிக்க அதிக இடைவசதி வந்து மேனுவல் சிஸ்டத்துல வந்து தேவைப்படும். ஆனா எங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ் சிஸ்டத்துல வந்து எங்களுக்கு பெரிய இடவசதியே தேவை இல்லை. கெப்பாசிட்டி வந்து பெருசா எங்களுக்கு தேவையில்லை. உதாரணமா நான் அதே உதாரணத்தை எடுக்கிறேன். உதாரணமா உங்களோட ஃபைல் வந்து ஸ்கூல்ல நீங்க அட்மிஷன் ஃபைல வந்து நீங்க லீவிங் போறேன்டா, லீவிங் ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூல் மாற போறேன்டா, உங்களுக்கு அந்த லீவிங் எடுக்கிறது நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க. சரி, அப்ப அதெல்லாம் ஸ்கூல்ல பொதுவாவே மேனுவல் சிஸ்டம் தான் நீக்குது. சரி, சோ நான் ஏற்கனவே சென்ன உதாரணத்துக்கு அதே இதை எடுத்துட்டாலும் அந்த ரூம்ல வந்து பெரிய ஒரு ரூம் ஒன்று வந்து அதுக்கே ஒதுக்கிங்க. 3000 பிள்ளைகள் படிக்கிற ஒரு ஸ்கூல் ஒன்றுண்டா, அதுல வந்து அந்த ரூம் ஃபுல்லாவே சர்டிபிகேட்ஸுக்கும் அந்த ஃபைல்ஸுக்கும் வந்து ஃபுல்லாவே ஒதுக்கிக்கும். சரியா? ஆனா கம்ப்யூட்டர் பேஸ் சிஸ்டத்துல எங்களுக்கு அவ்வளவு எல்லாம் டைம் வராது, டைம் தேவையே இல்லை. சரியா? இண்டெக்ஸ் நம்பரை மட்டும் அடிச்சா போதும், வரும், குவிக்கா வரும். அதே போல எங்களுக்கு சின்ன கெப்பாசிட்டி ஒரு பென் டிரைவ் ஒன்று போதும் எல்லா டீடைல்ஸையும் சேவ் பண்ணி வைக்கிறது. சரி, ஒரு பென் டிரைவ் சின்ன கெப்பாசிட்டி ஒன்று போதும், இல்லாட்ட ஒரு ஹார்ட் டிஸ்க் ஒரு சர்வர் போதும். சரி, சின்ன இவ்வளவு சைஸுக்கு தான் இருக்கும். சரியா? 1 TB ஹார்ட் டிஸ்க் ஒன்று மட்டும் போதும். பெரிய ஒரு ரூம் ஒன்று எங்களுக்கு அவசியம் இல்லை. டேட்டாஸ் அதுக்கு சேவ் பண்ணி வைக்கலாம். சரியா? ஒவ்வொரு நீங்க சர்டிபிகேட் ஒரு 1000 சர்டிபிகேட்ஸ் இருந்தேன்டா இவ்வளவு பெரிய கட், இல்லாட்ட ஒரு 500-100 சர்டிபிகேட்ங்களே இவ்வளவு பெரிய ஒரு கட் ஒன்று வரும். சரியா? ஆனா அந்த 100 சர்டிபிகேட்டையும்
ஒரு பென் டிரைவ்ல போட்டேன்டா எவ்வளவு வருமே கெப்பாசிட்டி சரியா எல்லாம் ஸ்கேன் பண்ணி பென் டிரைவ்ல போட்டு இருந்தேன்டா சோ சர்டிபிகேட் ஹார்ட்ல ஐக்கிறது மேனுவல்ல ஐக்கிறதுக்கும் கம்ப்யூட்டர்ல மேலான வித்தியாசம் வந்து இதுதான் சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து பல்வேறு காரணங்களால் அழிவடையலாம் மேனுவல் சிஸ்டத்துல வந்து பல்வேறு காரணங்களால் அழிவடையலாம் கணனி தகவல் முறைமையோடு ஒப்பிடும் போது பாதுகாப்பு குறைவானதாகும் சரி அழிச்சேலும் அழியாலும் பத்தேலும் சரியா வெள்ளம் வந்து அடிச்சு கொண்டு போயிலும் அந்த மேனுவல் சிஸ்டத்துல சரி அடுத்தது பாதுகாப்பு வந்து குறையும் அந்த ரூம் உடைச்சி கலாண்டும் போகலாம் சரியா நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் சரி ஆனா எங்களுக்கு கம்ப்யூட்டர்ல வந்து எங்களுக்கு வந்து நிறைய என்கிரிப்ஷன் மெத்தட்ஸ் அதே போல பேக்கப் மெத்தட்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இதுகளை வச்சு எங்களுக்கு வந்து பாதுகாத்து கொள்ளலாம் சரியா யாரும் என்டர் ஆகாம பாஸ்வேர்ட்ஸ் போட்டு பாஸ்வேர்ட்ல குறிப்பிட்ட பாஸ்வேர்ட் அடிச்சா மட்டும்தான் என்டர் ஆகலும் யார் சார் எங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து கஷ்டமான ஒரு பாஸ்வேர்டு பார்த்தா எப்படியுமே என்டர் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ஆகவே குறையும் சரி ஸோ நாங்க இதுல வந்து கம்ப்யூட்டர் பேஸ் சிஸ்டத்துல வந்து ஆக எங்களுக்கு ஈஸியா எங்களுக்கு பாதுகாப்பா வச்சுக்கொள்ளும் சர்வ் பண்றதும் ஈஸி தேடிக்கொள்றதும் ஈஸி சரி அதே போல பெரிய ஒரு கெப்பாசிட்டி ஒன்று பெரிய ஒரு இடம் ஒன்று போகாது கம்ப்யூட்டர் பேஸ்ல ஆனா மத்த சைடுக்கு பார்த்தேன்டா அது எல்லாமே வந்து எங்களுக்கு கூட போகும் சரியா சோ இதுதான் மெயினான வித்தியாசங்கள் நான் நினைக்கிறேன் இந்த வித்தியாசங்கள் வந்து உங்களுக்கும் விளங்கிக்கும் நாங்க இந்த படிச்ச வந்து மெயினான என்ன விஷயம்டா மேனுவல் பேஸ்டுக்கும் அதே போல கம்ப்யூட்டர் பேஸுக்கும் இடையிலான வேறுபாடத்தை நாங்க மெயினா பார்த்தோம் சரியா சோ எல்லாருக்கும் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன் நான் லாஸ்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு ட்வீட்டை அனுப்பிவிடுறேன் ஸோ அந்த ட்வீட்ல வந்து அவங்களுக்கும் ஈஸியா வந்து அவங்களுக்கு விளம்பரப்படுத்தி இது சரியா நான் அவங்களுக்கு ஷேர் ஸ்கிரீன் போடுறேன் okay this is the tweet you can see here யாரு போட்டிக்கிற ஆஃப் பண்ணுங்க அம்தான் இது நாங்க இந்த படிச்ச பாடங்கள் வந்து இவ்வளவுதான் சரி சிஸ்டம் தான் என்ன இது படிச்சோம் அடுத்து இன்புட் அவுட்புட்டை படிச்சோம் சரி அடுத்து வந்து மெயினா இந்த விஷயங்களை வந்து நான் படிச்சோம் அடுத்த கிளாஸ்ல வந்து நாங்க மற்ற விஷயங்களை வந்து பார்ப்போம் ஸோ அதுவரையும் இன்றைக்கு படிச்ச விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் விளங்கிச்சு என்ன விஷயங்கள் எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட்டுக்கு இருந்த சிலாக ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸோட ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு வந்து அவங்களுக்கும் நீங்க வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல இந்த கிளாஸ் செஷன் வந்து எப்படி இருந்துச்சு அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா நீங்க விலகி கொண்டீங்களா இந்த விஷயத்த வந்து நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க ஸோ இன்னும் நல்லா செய்யலும்டா என்ன விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணா நல்லது வந்து சொல்லுங்க ஓகே ஸோ இந்த செஷனை வந்து நான் வைண்ட் அப் பண்றேன் தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன்